ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன வந்து எனக்கு மாமா வந்து ரெடி பண்ணிட்டு மாமாவுக்கு நான் ரெடி பண்ணி தரேன் வெயிட்லெஸ் ஆகிறதுக்கு. பார்க்கலாம் வாங்க என்னென்ன மார்னிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுன்னு பார்க்கலாமா. வெயிட்லெஸ் முட்டைலாம் எனக்கெல்லாம் வேண்டாம். என்ன ரெடி பண்ணி வச்சுன்னுக்கிற அப்படி முட்டைலாம் எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாடா அப்பா, எனக்கு எது வேண்டாடா. இது வந்து கேவுருமா கஞ்சி, இது கொய்யாக்காய், இது அன்னாச்சி பழம் பாருங்கள். இது வந்து காலையிலே மார்னிங் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க மாமா. இது என்னமோ சுண்டல் போலாட்டே. அது என்னது மொளை வந்து சுண்டலா ஊர் வச்சுது. முளை கட்டிய பயிரா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் போ, இதெல்லாம் உடம்புக்கு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வெயிட்லெஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மாமா வந்து எனக்கு ரெடி பண்ணி தராங்க. அதை பார்த்தா புழுகாக இருக்குது அந்த முளை கட்டின பயிர். என்னமோ வெள்ளையாக வந்திருக்கு அதுக்குள்ளேருந்து. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மதிக்கு வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணியாச்சு. வளருக்கு ராகி கூழ், கொய்யாக்காய், பைனாப்பிள், எக்கு, முளைக்கட்டிய பயிர், இது வந்து ரெடி பண்ணியாச்சு. ஏன் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம செய்யணும்ல நல்லது. அதனால் அவங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதுக்காக. வாங்க கொடுப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னது இது முளை வந்ததெல்லாம் நினைக்கிறேன். முளை கட்டின பயிர் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்தி. யார் சொன்னாங்க உனக்கு ஹெல்தின்னு? எல்லாம் டாக்டர் ஒருத்தர் சொன்னார். இந்தா எப்படி இருக்குன்னு சொல்லு. டேய் நான் இன்னும் ப்ரஷ் கூட பண்ணலடா. ஏன்டா என்ன உயிரை வாங்குறேன்? நான் இன்னும் ப்ரஷ் பண்ணல. ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்றேன். ப்ரஷ் பண்ணாமே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தா வேறு டெய்லி சாப்பிட்ணும், அதுக்கு தான் சொன்னது. எனக்காக நீங்கள் செஞ்சீங்களா இது? ஆமாம், இதில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பழம் எல்லாம் எல்லாத்தையும் கடையில் வாங்கிட்டு கொடுத்துட்டு உனக்காக செஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறியா? கட் பண்ணி மட்டும் லேயராக கட் பண்ணி கொடுத்துருக்குற. இப்படி கூழ் இருக்குது, ராகி கூழ். ஓ ராகி கூழ் வேறவா? ஆமாம் வரேன், பிடி ப்ரஷ் பண்ணிட்டேன் வரேன், பிடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாமா வந்து எனக்காக வந்து எல்லாமே வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. என்னன்னு காட்டுங்க பார்ப்போம். காட்டுங்க, எடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து முட்டை அவிச்சு கொடுத்துருக்குறாங்க. பயிர், முளைக்கட்டின பயிர், பச்சை பயிர், கொய்யாக்காய், அன்னாச்சி பழம், இது வந்து என்னதுங்க பரங்கிக்காய் பழமா, பப்பாளி பழம், எங்கள் சைடு பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க, கேவுருமாவுக்கு. எனக்கு இதுதான் மார்னிங் வந்து இது வந்து மாமா வந்து போயிட்டு பழமெல்லாம் போயிட்டு கடையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. வயிறு வந்து தொப்பை போடுதுன்னு சொல்லிட்டு வெயிட்லெஸ் ஆகிறதுக்கு காலைல நீ இதை மட்டும் சாப்பிடு, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு மாமா போயிட்டு கடையில் ஃபுல்லாக போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து யாராவது நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ணும் போல இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து மாமா வந்து நான் வந்து கடை ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன், சமையல் கீரை கடைஞ்சிட்டு இருந்தேன். மாமா வந்து இது வாங்கிட்டு வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. என்னால் ரெடி பண்ணி சாப்பிட முடியல, லேட்டாக. எப்படின்னா வந்து யாரானா செஞ்சு எனக்கு கரெக்டாக வேலையே போகும், ஹெல்த்தியான ஃபுட்டே நான் எடுத்துக்க மாட்டேன் என்னோடய ஹெல்த்துக்கு. மாமா வந்து கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீ சாப்பிடு, இது சாப்பிட்டு என்னடா நாம்ளே வந்து நம்ம ஹெல்த்தை வந்து கேர் எடுத்துக்க முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளோட ஹெல்த்தை நினச்சி கேர் எடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு மாமா வந்து எனக்காக எல்லாமே செய்வாங்க, வாங்கிட்டு வந்துருக்கு. நானாக வந்து எது சாப்பிட போனாலும் மாமா வந்து இதெல்லாம் எனக்கு வந்து என் உடம்பை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா இது போய் வாங்கிட்டு வருவாங்க. ஜூஸும் அதே மாதிரி தான், நன்னாரி ஜூஸ் வாங்கிட்டு வந்து எனக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இது ஃபுல்லுமே நம்ம வந்து சாப்பிட்ணும். இதுதான் மார்னிங் வந்து எனக்கு வந்து டிஃபன் மாமா வந்து வாங்கிட்டு
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா மாமா வந்து எனக்கு ரெடி பண்ணிட்டான்ட்டாங்க. இது நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இதுதான் மார்னிங் சமையல். இது வந்து கேழ்வரகு கஞ்சி தானேம்மா? கஞ்சி தானே? என்ன ஏ கேவர் கூலே நீ குடிச்சதே இல்லையா? நான் குடிச்சிருக்கிறேன். அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. இது அன்னாச்சி பழம், பைனாப்பிள். எந்த அண்ணாச்சி? பைனாப்பிள் இதான்றா? அன்னாச்சி பழம் தானே இது? இல்லை, வேற என்ன? அனாசி பழம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு வந்து மார்னிங் வந்து சாப்பாடு இன்னைக்கு. இந்த கஞ்சியும் இதுவும் இந்த பப்பாளி பழம். பப்பாளி பழம்லாம் உனக்கு இப்போ இல்லை, நாளைக்கு. இன்னும் பழுக்கவே இல்லை. நாளைக்கு மார்னிங் ஃபுட்டுக்காகாது. நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து சமையல்கிட்டவே நின்றுட்டு வேலை பார்க்கறதுனால ஜூஸ், நன்னாரி ஜூஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க ஸ்டாக்ல. இன்னைக்கு வாங்கிட்டு வரல. ஏன் லூஸ் மாதிரி பண்ற? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்கிட்டு வரல அவங்க. இப்போ நான் அனுப்ப போறேன் வாங்கிட்டு வரதுக்கு. அவளுப்படாத. நீயா வந்து கேஸ் கிட்ட நின்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சமைக்க போறேன். பைனாப்பிள் இருக்கு, ஜூஸ் போட்டு தரேன், அது அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிக்கலாம். இன்னைக்கெல்லாம் வந்து ஹீட்லேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில். நான் அதனால் வந்து எனக்கு வந்து கூலிங்காக கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் வீக்னஸாக இருக்கிறோம் உடம்பு, அதனால் ஹெல்த்தியாக எனக்கிறது உள்ளார எதுவுமே இல்லை. ஏன்னா டயர்டாக ஆகிடுது, ஒரு மாதிரி ஆகிடுது, மயக்கம் வர மாதிரி ஆகிடுது. அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறது ஃபுட்டு வந்து வயிற்றுக்குள்ளே போனால் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தராங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து பாசமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் முக்கியமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுதான் மார்னிங் வந்து என்னோட சாப்பாடு. ஓகே பாய்.